அல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் ஆராதனைக்கு ஆங்காங்கே இருந்து கூடியிருக்கிற சபையாம் ஜனங்களை ஆண்டவராகிய நம் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். போதருடைய சார்பாக உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலங்களிலே இப்படியாக ஆன்லைன் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி கர்த்தர் பாராட்டியிருக்கிற இந்த ஈவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாமே அவருக்கு நேராக அர்ப்பணிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவரே, மகிமையின் தேவனே, எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநாதி சிநேகத்தால் எங்களை மீட்டு கொண்டவரே, உடைய காருண்யங்களால் எங்களை இழுத்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய வாக்கு தத்தங்களில் எல்லாம் நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவாதி தேவன், நீர் ஒருவரே ராஜாதி ராஜன், நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர், எங்கள் ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி வழிநடத்துகிற அன்பு தயவுகளை நினைத்து இந்த காலை வேளையிலே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்பு தேவனாயிருக்கிறீர், தகப்பனாயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் பாராட்டி வருகிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் மேல் கண் வைத்து அருளுகிற ஒவ்வொரு ஆலோசனைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர், நீர் எங்கள் நிழலாயிருக்கிறீர், நீர் எங்கள் அரணும் கோட்டையுமாயிருக்கிறீர். எங்களுக்கு பெரிய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனமாக, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய குடும்பமாக ஆண்டவரே, ஒரு விசை கூட உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர். தாமே எங்கள் தகப்பன், இரக்கங்களின் தகப்பன், மன உருக்கங்களின் தகப்பனாயிருக்கிறேன். எங்களை எப்பொழுதும் இடத்தில் வரும் பொழுதெல்லாம் சேர்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரே, அநேக விஷயங்களிலே தவறிவிடுகிறவர்கள் தான் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை பரிசுத்தமாக்குகிற எங்கள் தகப்பன். ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி எங்களை உடைய ஆளுகையிலே நீர் வைத்திருக்கிறீர். எப்பொழுதெல்லாம் நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோமோ ஆண்டவர் எங்களை அணைத்து கொண்டு எங்களுக்காக ஆண்டவரே தேறுதல்களையும் ஆறுதல்களையும் எங்களுக்கு தருகிற தேவனாயிருக்கிறீர். நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளில் எங்களை ஆளும்படி, ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் எங்களை மனப்பூர்வமாய் விட்டு கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? நீர் எங்களை தேற்றாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீர் எங்களோடு பேசாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்த தேவனாயிருக்கிறீர். உம்மிடத்தில் எங்களை பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று சொல்லப்பட்டபடி எந்த சூழ்நிலையில் நாங்கள் நொறுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நொறுங்குண்ட ஆவியோடு உடைய சமூகத்தில் வரும் பொழுது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காமல் அதைத்தான் விலையேற பெற்ற பலியாக பார்க்கிறேன். இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இரத்தத்தினால் கழுவி எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. எங்களோடு பேசும் ஆராதனையையும் செய்தியையும் கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தாரும், வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடங்களை தேவன் ஆக்கிரமித்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம். பிரசனம் ஒவ்வொரு இடங்களையும் வீடுகளையும் நிரப்பும்படி
வேண்டிக் கொள்ளுகிறோம். முழு திருப்தியாய் அனுப்புகிற தேவனுடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரத்தத்தினால் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஈவுக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்க கிருபையாய் சித்தம் கொண்டதற்காக நன்றி. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவநாமம் அசைவாடும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே, ஆமே. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஆராதனை வேளையை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இருக்கிற இடங்களிலே சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி நாம் ஆங்காங்கே எந்த அலசடிகளும் இல்லாமல் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த இடத்திலிருந்து நாம் கூப்பிட்டாலும் அந்த இடத்துல வந்து ஆத்திரமாய் வருகிற ஆண்டவர் கிருபையாய் இறங்கி வந்து அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை நம்ம வீடுகளில் அனுபவிக்க முடியும் அதிகமாக. இந்த நாட்களிலே கர்த்தர் இறங்கி வந்து ஒவ்வொரு வாசஸ்தலங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொருவர் மேலும் தேவாவியானவர் ஏதோ ஆன்லைனில் ஒரு செய்தி பார்த்து விட்டு போனோம் என்றல்ல, தனிப்பட்ட நிலைமையிலே ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்கும்படி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டதே அவருக்கு அடையாளமாக இருப்பதற்கு, அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக. ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ள ஒரு சந்ததியை இந்த பூமியிலே ஆண்டவர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது ஆண்டவருடைய பிள்ளைகளால் தான் இருக்க முடியும் என்றும் அவர் நம்புகிறபடியினால் நாம் அப்படி இருப்போம். நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு இல்லாதவைகளை குறித்து, உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதை விட முதலாவது அவர் நம்முடைய ஆவியிலே நமக்கு செய்த நன்மைகளை பார்க்க வேண்டும். ஆவியிலே நம்மை உயிர்ப்பித்தார். அடுத்தது ஆத்துமா எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அறியாமல் இருந்த சூழ்நிலையிலே அதை ஆண்டவர் அவரையே விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அடுத்த சொல்லுகிறார், ஓ சரீர தேவைகள், சரீர பிரகாரமான காரியங்களிலே நம்மையே ஆலயமாக்கி நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம்மிலிருந்து மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மகிமையின் தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால தான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் மிகவும் அதிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நாம் பெற்றிருக்கிற இவ்வளவு பெரிய மன்னிப்பு, இவ்வளவு பெரிய மீட்பு, இவ்வளவு பெரிய விலையேறப்பெற்ற ரட்சிப்பின் அனுபவங்களை ஆண்டவரிடத்திலே பாடி மகிமைப்படுத்தி உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லலாம். என் உயிரே ஆண்டவரை போற்று என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழியினின்று விடுவிக்கிறார்,
இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்திடுவார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல் இருந்தால் அவருக்கு தொடர்ந்து நாம் நம்முடைய புலம்பல்களையும் முறுமுறுப்புகளையும் அல்ல, ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்றுதான் நம்மை ஏற்படுத்தினார். எந்த ஜனங்கள்? அவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிற ஜனங்கள். பூமியிலே ஒரு தேசத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால் அது இஸ்ரவேல் என்கிறதான ஒரு நாட்டிற்கு அது தேவன் வைத்த பெயர். ஹல்லேலூயா. அநேகம் நாடுகள் இருந்தாலும் விசேஷம் அதுதான். அதனால தான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேலை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமாக நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது. அவர் தன்னுடைய நாமத்தை அவருடைய ஜனங்களுக்கு அந்த தேசத்திற்கு வெளிப்படுத்தும் பொழுது நான் யெகோவா என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த யெகோவா தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை ஒருவரும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு சக்தியாலும் அவருடைய அனந்த ஞானத்தை அணுக முடியாது. அவர் நமக்கென்று அவருடைய ஜனத்திற்கென்று வைத்திருக்கிற வழிகளும் திட்டங்களும் நன்மைகளும் வேற ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய பாதுகாப்பிலிருந்து சகலமும் விசேஷமானவை. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கென்று இந்த கடுமையான நாட்களிலும் ஆண்டவர் செம்மையான வழிகளை வைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து நாம் தொடர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடப் போவதில்லை. ஆண்டவருடைய கரம் ஓங்கிய கரம், ஓங்கும் புயமும் பலத்த கரத்தையும் உடையவராய் நம்முடைய ஜனத்தை நடத்தினவர் இந்த நாட்களிலும் இந்த காலகட்டங்களிலும் நாம் நடத்துவார். இந்த விசுவாசத்தோடு இஸ்ரவேலின் ஜனமே, நீ இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் உனக்கு பயம் வேண்டாம் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா.
இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, வா நான் உன்மேய்ப்பன். தியங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். தியங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையின் மத்தியில் நான் உன் தேவனா இருந்தா உனக்கு பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. உன்னை நடத்தும்படி உன் வலது கரத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனம் திகைக்க வேண்டாம், தடுமாற வேண்டாம். யுத்தத்தில் நான் உனக்கு முன்னே நிற்கிறேன், உனக்காக ஜெயம் எடுத்து
தருவதற்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மகத்துவம் உன்னதமான தேவன், கிருபை நிறைந்தவராய், சத்தியம் நிறைந்தவராய், பரலோகத்தை விட்டு ஹல்லேலூயா நாம் தூர போன பொழுது நம்மையே தேடி வந்து விட்டார். ஹல்லேலூயா. எப்படியாவது நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நமக்காக கிருபாதார பலியாக அவர் நம்மை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நிற்க எந்த தகுதி நமக்கு இல்லாத போதிலும் கிருபாதார பலியானது நிமித்தமாக கிருபை நம்மை வர்ஷிக்க பண்ணி, ஹல்லேலூயா, கிருபை நிறைந்தவராய், சத்தியம் நிறைந்தவராய் அவர் நம்மைக்கு வெளிப்பட்டதினால் இந்த நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த பூமியிலே இந்த கிருபையை நினைத்து கொண்டாடி மகிமைப்படுத்துகிறது இந்த யெகோவா தேவனுடைய ஜனங்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா. மற்றவர்கள் பேருக்காக கிரேஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், ஆனால் அதன் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் நாம் மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே கிருபை பெருகினது, நாம் அதிலிருந்து தப்புவித்து அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இம்மட்டும் நடத்தின அந்த கிருபையின் தேவனை நாம் பாடி மகிழுவோம். கிருபையே, உங்க கிருபையே என்று சொல்லி. ஹல்லேலூயா. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தாங்கி என்னை நடத்தின கிருபையே, தூக்கி என்னை சுமந்த கிருபையே, தாங்கி என்னை நடத்தின கிருபையே, தூக்கி என்னை சுமந்த கிருபையே, இம்மட்டும் நடத்தினதும் கிருபையே, இனிமேலும் நடத்துவதும் கிருபையே, இம்மட்டும் நடத்தியதும் கிருபையே, இனிமேலும் நடத்துவதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, பாதுகாத்து சென்றதும் கிருபையே, வழி நடத்தி சென்றதும் கிருபையே, பாதுகாத்து சென்றதும் கிருபையே, வழி நடத்தி சென்றதும் கிருபையே, இம்மட்டும் காத்ததுவும் கிருபையே, இனிமேலும் காப்பதுவும் கிருபையே, இம்மட்டும் காத்ததுவும் கிருபையே, இனிமேலும் காப்பதுவும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, பலவீனத்தில் பலப்படுத்திய கிருபையே, அன்பு நடத்தியதும் கிருபையே, பலவீனத்தில் பலப்படுத்திய கிருபையே, ஆட்கொண்டு நடத்தியதும் கிருபையே, இம்மட்டும் பலப்படுத்திய கிருபையே, இனிமேலும் பலப்படுத்தும் கிருபையே, இம்மட்டும் பலப்படுத்திய கிருபையே, இனிமேலும் பலப்படுத்தும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, பலவீனத்தில் பலப்படுத்திய கிருபையே, ஆட்கொண்டு நடத்தியதும் கிருபையே, பலவீனத்தில் பலப்படுத்திய கிருபையே, ஆட்கொண்டு நடத்தியதும் கிருபையே, இம்மட்டும் பலப்படுத்திய கிருபையே, இனிமேலும் பலப்படுத்தும் கிருபையே, இம்மட்டும் பலப்படுத்திய கிருபையே, இனிமேலும் பலப்படுத்தும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே,
கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேலும் பலப்படுத்துவார் ஆண்டவர், இனிமேலும் சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சகாயம் செய்யாமல், நமக்கு உதவி செய்யாமல் யாருக்கு உதவி செய்யக்கூடும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரிய தேவன், அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. சூழ்நிலைகள்லாம் எதிராக இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் செய்ய முடியாத ஒரு அதிசயம் உண்டோ? ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை தம்முடைய ஜனத்திற்காகவே செய்தார். உலகத்தில் இதுவரை ஒரு மனுஷனும் செய்ய முடியாத, காண முடியாத பலத்த அற்புதங்களை செய்தவர் நமக்காக செய்வார். இந்த பொல்லாத கொள்ளை நோயை மாற்றி ஆண்டவர் நமக்காக அற்புதம் செய்வார். அவரால் ஆகும், எல்லாம் ஆகும். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆகும், உம்மால் ஆகும். இந்த சூழ்நிலையிலும் வறட்சியாக இருக்கலாம், ஆண்டவர் நமக்கென்று வழிகளை திறப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும்.
ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மத்தியில் இந்த காலவேளையில் அமர்ந்திருந்தாலும், ஒவ்வொருவருக்கென்றும் ஆண்டவரால் எல்லாம் ஆகும். ஒவ்வொருவரையும் தேடி வந்து தனிப்பட்ட விதத்திலே நீங்க விசாரிக்கிற எங்கள் அன்பு தேவனாய் இருக்கீங்க. ஆண்டவரே, எங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது, எங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, வழிகளை எங்களுக்கு நீரே திறந்து தருவீர். நீர் திறந்தால் அதை ஒருவனும் பூட்ட முடியாது. நீர் ஆசீர்வதித்தால் அதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல எங்களை விசாரிக்கிறவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கரிசனை உள்ள ஆண்டவர் வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு நீர் போதும். ஹல்லேலூயா. வனாந்தரமான சூழ்நிலையா இருந்தாலும் நீரூற்றுகளை எங்களுக்கென்று நீர் தருவீர். ஆண்டவரே, உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும். இதுவரை கட்டி காக்கிற கிருபை, இதுவரை தூக்கி சுமக்கிற கிருபை, இதுவரை பாதுகாக்கிற கிருபை, உதவி செய்கிற கிருபை. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். முடிந்தால் இருக்கிற இடங்களை முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி நொறுங்குண்டதும் உடைக்கப்பட்டதுமான இருதயத்திலிருந்து செலுத்தப்படுகிற ஆராதனைகளை சுகந்த வாசனையாக எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்து நாம் ஆராதிக்கலாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நன்றி அப்பா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே.
கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நன்றி ஆண்டவரே, உங்க கிருபை இருந்தா போதும் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களை சூழ்ந்திருந்தா போதும். உங்க கிருபை எங்களை வழிநடத்தினா போதும் ஆண்டவரே. உங்க கிருபை சமீபத்திற்கும் தூரத்திற்கும் இருந்தால் போதும். நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ள பண்ணுகிற கிருபை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையின் அடைக்கலத்துக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்திலும் பரிசுத்த பர்வத ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவர், எங்களுடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டீர். எங்களிடத்தில் வாசம், எங்களிடத்தில் எழுந்தருள். மோசே சொன்னபடி கர்த்தாவே நீர் எழுந்தருளும் என்றபடி எங்களுக்காக நீர் எழுந்தருள். எழுந்து எங்களுக்காக காரியங்களை நடத்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். நன்றி. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறே. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீ. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சீனாய் மலையில் வாசம் செய்தி, சீயோன் உச்சியிலும் கன்மலை வேடிப்பில் வாசம் செய்தி, என்னில் நீர் வாசம் செய்யும். சீனாய் மலையில் வாசம் செய்தி, சீயோன் உச்சியிலும் கன்மலை வேடிப்பில் வாசம் செய்தி, என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை.
ஆராதனை. நீதியின் சபையில் வாசம் செய்தி நீர் மேல் அசைந்தீ. துதிகளின் மத்தியில் வாசம் செய்தி என்னில் நீர் வாசம் செய்யும். நீதியின் சபையில் வாசம் செய்தி நீர் மேல் அசைந்தீ. துதிகளின் மத்தியில் வாசம் செய்தி என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே அதற்கு பாத்திர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிடத்தில் வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்காக எழுந்தருளுகிறீர், எங்களுக்காக காரியங்களை நடப்புகிறீர். தாங்குவீர், ஏந்துவீர், சுமப்பீர், தப்புவிப்பீர், மகிமையான காரியங்களை செய்வீர், சாட்சியாக நிறுத்துவீர். மகிமை உமக்கு மாத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. சபையின் மேல் உம்முடைய பிரியம் இருந்து நடத்துவதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபை மட்டுமாக நம்மை தாங்கி நடத்துகிறது அல்லவா? அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டுமாக இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திக்கத்தக்கதாக தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு மட்டும் போதுமாக இருந்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுதும் இதை ஆன்லைனிலே வீடுகளிலிருந்தும் மற்றும் ரூம் அறைகளிலிருந்தும் வெளியிலிருந்தும் பார்க்கும் ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்கும் மற்றும் ஆர்டிவி ஹெவன் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அநேக விசுவாசிகளை கர்த்தர் நாமத்தில் ஏஜிஎஸ்டிசி சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. சில அறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நம்முடைய ஜெரேமியா ப்ரேயர் குரூப்பிலே நான் போட்டது போல வருகிற திங்கள் மாலை, அதாவது 28ஆம் தேதி மாலை முதல் நம்முடைய ஆலயத்தில் சென்ட் மார்ட்டின் சபையில் நம் வழக்கமாக கூடும் இடத்துல நம்முடைய சபையுடைய ஜபக்கூடுகை ஆர்வமாக உள்ளது. அதில் ஆங்கிலிக்கன் சபையார் அறிவித்தபடி 70 பேர் மட்டும்தான் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி நீங்களும் உங்களுடைய பெயரை நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வந்து வருகிறீர்கள். அதில் சொன்ன பிரகாரம் நீங்கள் சனிக்கிழமைக்குள்ளாக ஒவ்வொரு வாரமும் அந்த குறித்த நேரத்தில் சனிக்கிழமைக்குள்ளாக உங்களுடைய பெயரை சொல்வீர்கள் என்றால் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள உதவியாக இருக்கும். 70 பேர் தான், தயவாக அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 71வது பேரும் உள்ளே விட மாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களாம். அவ்வாறு நீங்கள் ஓவர் புக்கிங் ஒரு வாரத்தில் வந்தால் அந்த ஓவர் புக்கிங் வந்தவர்களுக்கு அடுத்த வாரத்துக்கு ப்ரியாரிட்டி முன்னுரிமை கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் இதில் ஒத்துழைப்பு என்று நம்புகிறோம். அதே மாதிரி 8:20க்கு நீங்கள் அங்கே இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 8:20 உள்ளே அனுமதிக்கிறார்கள்.
8:30 சரியாக ஆரம்பித்து 9:30 உடனடியாக அங்கிருந்து எல்லாரும் வெளியே வந்துவிட வேண்டும். அந்த இடத்துல கூடி நின்று பேசவோ மற்ற காரியங்களுக்கு ஒன்றும் அனுமதி இல்லை. நீங்கள் அதில் ஆங்கிலிக்கன் சபையாரும் வந்து மானிட்டர் பண்ணுவார்கள், மற்றும் வெளியிருந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் வருவார்கள். அதனால் அதில் நீங்கள் ஒழுங்கை கடைபிடிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அறிவித்தபடி மாஸ்க் நீங்கள் அங்கே முற்றுமாக முழு நேரத்திலும் அந்த 1 மணி நேரத்திலும் நீங்கள் உள்ளே அணிந்திருக்க வேண்டும். அது நடத்துவர்களாக இருக்கட்டும், அனைவரும் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். மற்ற காரியங்களை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அந்த ஜெரமியா பிரேயர்களை பார்த்துருக்கிறீர்கள். அதன்படி உங்கள் ஒத்துழைப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இது ஆரம்பத்தில் ஒரு ஜெப கூடுகையாக நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு ரெஸ்பான்சிபிளை பார்த்து எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்துவிட்டு வரும் காலங்களில் மாதங்களில் நாம் அதை ஒரு சிறிய ஒரு காட்டேஜ் பிரேயரில் எவ்வாறு ஒரு பாடல், துதி, ஸ்தோத்திரம், சாட்சிகள் மற்றும் ஜெபம், ஒரு செய்தியை சிறிய பகிர்ந்து கொள்வது அவ்வாறு இருக்கும். அதற்காக நான் ஜெபிப்போம். முதலாவது இந்த காரியத்தை முதல் அடி எடுத்து வைப்போம். கர்த்தர் எவ்வாறு வழிநடத்துகிறாரோ அதன்படி நாம் நடத்தி செல்வோம். அனைத்துக்கு மேலாக நாம் ஒருமித்து மீண்டும் ஆலயத்து அனைவரும் எவ்வாறு பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் கூடினோமே அது மாதிரி நாம் கொடுத்தக்கதான ஒரு பாக்கியத்தை தேவன் கூடிய விரைவில் கொடுக்கத்தக்கதாக நாம் வாஞ்சித்து நாம் ஜெபிப்போம். அப்பொழுதுதானே கூடி தேவனை விடுதலையோடு ஆராதித்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய பந்திலே பங்கு கொண்டு கிறிஸ்தவ ஐக்கியத்தில் நாம் ஒருவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள முடியுமே. அதற்காக வாஞ்சிப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கைகூடி வர செய்வாராக. வழக்கமாக திங்கள் மாலை ஒலிபரப்பும் படும் நம்முடைய ஆன்லைன் சர்வீஸ் வரும் நாட்களில் செவ்வாய்க்கிழமை மாலை 8:30 மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை காலை ஆராதனை வழக்கமாக 8:30 முதல் 10:30 வரைக்கும் ஆன்லைனில் ஒளிபரப்பாகும். இந்த வார சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் நாளை காலை 10:30 முதல் 12:30 வரைக்கும் ஜூமில் நடைபெறும். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அந்த லிங்க் ஜெரமியா பிரேயர் குழுவில் அனுப்பி வைக்கப்படும். சபைக்கான செய்திகள் நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இந்த நேரத்தில் இந்த செய்தியாக நினைக்க வேண்டாம். என் உள்ளத்தில் கொடுத்த அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஜெபித்து எடுத்த ஒரு காரியம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இந்த 7 செய்தியை முடித்துவிட்டு அடுத்த 2 அல்லது 3 டிசம்பர் 1 வீக்குள்ளாக நம்முடைய சபை வரு நாட்களில் அடுத்த ஜெனரேஷன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. அதுக்காக நான் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாளை மற்றும் திருமண ஆண்டு நிறைவு நாளை மற்றும் செய்திக்கான ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் கூடி வரத்தக்கதாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றிப்பா. இப்பொழுது ராஜா, தங்களுடைய வாய்ஸ் நாட்களிலே ஒரு வருடத்தை நீர் ஆண்டவரே கூட்டி கொடுத்து பிறந்த நாளிலே உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நிற்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. கர்த்தர் தாமே இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே இந்நாள் வரை நீர் அவர்களுக்கு செய்த சகலவித நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பெரியவர், நல்லவர். தாயின் கருவிலிருந்து இந்நாள் வரை தூக்கி சுமந்தீங்க. வரும் புதிய வருடத்தை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு உண்டு தகப்பனே. அவ்வாறு அவருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்து ஒவ்வொரு நாளும் அவர்களை அற்புதமாய் வழிநடத்தப் போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி சபையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தகப்பனப்பா. திருமண வாழ்க்கையிலும் புதிய வருடத்திற்குள் நுழையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, நித்தமும் நடத்துகிற தேவன், வறட்சியான காலங்களில் திருப்தியாக்குகிற கர்த்தர், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று
சபையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. தேவன் தாமே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சகல நன்மைகளை வாக்கி செய்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் செய்திக்காக வருகிறோம் தகப்பனே. பேசுகிற அடியாரை மறைத்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவரே சத்தத்தை கேட்கத்தக்கதாக ஆவியானவர் ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்படுத்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. லீதியாளின் உள்ளத்தை திறந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறீர். கர்த்தர் வழி நடத்துங்க தகப்பனே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆம் ராஜா, நீர் பெரியவர். உம்முடைய வசனம் ஜீவனுள்ள வசனம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது கிரியை செய்யத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற ஆண்டவரே அடியாரை மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், பரிசுத்த குலைச்சல்கள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் தயவாக ஒரு விசை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களை பரிசுத்தமாய் நிலைநிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குற்றங்கள் குறைகளை மன்னித்து கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த மாதம் 28ஆம் தேதி வெள்ளி காலை 6 நாம் எபேசு சபையை குறித்து நாம் தியானித்தோம். இந்த மாத ஆரம்பத்தில் 4ஆம் தேதி சிமிர்னா சபையை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் பெர்கமு என்ற சபை குறித்து தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த சபைகளுக்கு கிறிஸ்து இயேசு என்ன கூறினார், அவர்களை பாராட்டியது என்ன, அவர்களை உணர்த்துவித்தது என்ன, அவர்களை எச்சரித்தது என்ன என்பதை நாம் தியானித்து வருகிறோம். அதன் மூலமாக நாமும் நம்முடைய சபைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபேசு ஆதி அன்பிலே குறைவற்றிருந்த சபை என்று பார்த்தோம். சிமிர்னா பத்ரம் தரித்திரத்திலும் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்த சபை என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும் இந்த சபை சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு அருகிலே இருந்த சபை என்று நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தத்தக்கதாக நம்முடைய இரட்சகர் சொல்லும் வாசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2:11 முதல் 14. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாச மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இதிலே நாம் பார்க்கும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று பார்க்கிறோம். இது அங்கு அவருடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் குறிப்பிடுவதாக அது அமைகின்றது. பட்டம் என்று சொல்லும் பொழுது அக்காலத்தில் ராஜாங்கத்தையும் நீதி செலுத்துவதற்கும் அடையாளமாக இருப்பதாக அமைந்தது. ஏசாயா 66:16 முன்பகுதியில் கர்த்தர் அக்னியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை சுடரொளி வீசிக்கொண்டிருக்கும் பட்டயத்தை வைத்து அந்த பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 13 பவுல் சொல்லுகிறார், அதிகாரியானவன் அவனுடைய கரத்தில் பட்டயத்தை விருதாவாகவா பிடித்து கொண்டிருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். இன்று இந்த வல்லமை மிக்க இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உள்ள கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், ஸ்தாபனங்களில்
அவ வந்து நீதியின்படி நியாயம் தீர்த்தால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? பட்டயத்தோடு வருகிறேன் என்று கிறிஸ்து இங்கே பெர்கமு சபைக்கு பார்த்து குறிப்பிடும் பொழுது அது அங்குள்ள துன்மார்க்கர்களுக்கு எச்சரிப்பாகவும் அங்குள்ள விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாகவும் அது அமைவதாக நாம் காண்கின்றோம். அங்கிருந்த பசுத்தவான்கள் சாத்தானின் சிங்காசனத்துக்கு அருகிலே இருந்தாலும் அவர்கள் உபத்திரவங்களை சகித்து கொண்டு தன் நாமத்தை அவர்கள் பிடித்து கொண்டு இருப்பதை நான் காண்கின்றேன் என்று இங்கு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நீ படும் உபத்திரவத்தை காண்கின்றேன், பயப்படாதே, என்னுடைய கருத்துல நீதி அளிக்கும் வெற்றி அளிக்கும் பட்டயம் இருக்கிறது, உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உன்னை நான் ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என்ற ஒரு நிச்சயத்தை அங்கு எஞ்சியிருக்கும் விசுவாசிகளுக்கு இங்கு இரட்சகர் கொடுக்கிறார். ஏனென்றால் சாத்தானால் நெருக்கப்படும் ஒரு சபையாக அது காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாக. அதே வல்லமை, அதே கிருபை புரிந்த இரட்சகர் சாத்தான் நம்மை உபத்திரப்படுத்தும் பொழுது நமக்கு ஒத்தாசையாக நம்மோடு இருக்கிறார் அல்லவா? எவ்விதமான பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தன் பிள்ளைகள் கடந்து சென்றாலும் அவளோடு கூட நடந்து வரும் ஆத்ம மனவாளன் நமக்கு இருக்கிறார். நாம் கடந்து செல்லும் பாதை எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் அந்த பாதையை கண்ணோக்கி நம்முடைய காரியங்களை கண்ணோக்கி அக்கறையாக கரிசனை கொண்டு நோக்கும் இரட்சகர் நமக்கு இருக்கிறார். அதே நேரத்தில் கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை ஒரு விசுவாசி ஒரு பொழுதும் மறந்து போய்விடப்படாது. அவளோடு இருக்கிற பாக்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிரச்சனை காட்டிலும் மேலான அதில் வெற்றி சிறந்த இரட்சகர் நம்மோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் இங்கு அறிந்து கொள்ளும். எப்பொழுதுமே சாத்தான் நம்மை நசுக்கி போட கடல் அலைகள் போன்ற பிரச்சனைகளை நம்முடைய ஜீவிதத்தில் அவன் எழுங்க செய்பவனாக அவன் இருப்பான். சோர்ந்து போய்விடக்கூடாது. ரோமர் 8:31 பின்பகுதியில் நான் பார்க்கிறோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் விரோதியாயிருப்பவன் யார்? முன்பு ஓட்டு வீடுகளை நாம் பார்த்திருப்போம். இவ்வாறு இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு ஓட்டு வீட்டில் ஏற்பட்ட ஒரு பழுதை ஒரு தகப்பன் ஒரு ஏணி வைத்து ஏறி சென்று அதை அடைக்க முயற்சித்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய 6 வயது மகள் தகப்பனுடைய மேலே கண்ட உற்சாகத்தில் அவள் ஏறிவிட்டாள். பாதி தூரம் ஏறி வந்த பொழுது அவள் கீழே பார்க்கிறாள். தரையை விட்டு அதிக தூரத்தில் இருப்பதை கண்டு ஒரே பயம், அழுகிறாள். தகப்பன் அங்கிருந்து வேகமாக அந்த ஏணியுடைய முகப்பிற்கு வந்து, மகளே, ஒரு காரியம் செய், நீ கீழே எங்கும் பார்க்காதே, யார் சொல்றதே கேட்காத, கீழே இருக்கிறவர்கள் கத்துறதெல்லாம் கேட்காதே, அப்பாவை மட்டும் பார்த்து என் முகத்தை பார்த்து விடி நீ ஏணியில ஏறி என்று சொன்ன பொழுது அந்த சிறுமி அவிதமாக ஏறி தகப்பனுடைய கரத்துக்குள் அடைக்கணும் புகுந்தாளாம். இவ்விதம்தான் நம்மை சூழ பிரச்சனைகள் பாடுகள் சூழும் பொழுது அவைகளை நோக்காமல் சூழ்நிலைகளை ஆண்டு நடத்தி வெற்றி சிறந்த இரட்சகரின் முகத்தை நோக்கி ஜீவித்தில் முன் செல்வோம் என்றால் அது எவ்வளவு சிறப்பாக அது இருக்கும். உனக்கு இருக்கும் பலனுடைய போ, உன்னை அனுப்புகிறவர் நான் தானே என்று கிதியோனோடு சொன்ன தேவன் அங்கு போரிட வேண்டியது இல்லை என்று சொல்லவில்லை. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தன் சீஷருக்கு சொன்ன இரட்சகர் அங்கு வழியிலே புயல்கள் எழும்பாது என்று சொல்லவில்லை. அவ்விதமான நம்முடைய ஜீவிய பாதையில் நாம் செல்லும் பொழுது புயல்கள் இருக்கலாம், போர்கள் இருக்கலாம்,
ஆனால் இவைகள் அனைத்திலும் வெற்றி சிறந்த நம்முடைய மீட்பர் நம்மோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் எவ்வளோ ரட்சிப்பாக இருக்கும். இந்த நாளிலும் இந்த செய்தியை ஒரு 3 தலைப்புகளை தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. முதலாவதாக அந்த சபையில் காணப்பட்ட விசுவாசம். எபேசு சபையில் காணப்பட்ட விசுவாசத்தெல்லாம் நாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த நேரத்தில் இந்த பெர்கமு சபையை பார்க்கும் பொழுது இந்த சபையிலும் ஒரு விசுவாசத்தை காண்பதாக அங்கு சொல்கிறார். இந்த சபை இருக்கும் இடத்தை பார்த்தால் அதை பாராட்டாமல் இருக்க முடியாது. காரணம், சாத்தானின் சிங்காசனம் இருந்த இடத்திற்கு அருகில என்று கிறிஸ்து குறிப்பிடுகிறார். காரணம், ரோம கிரேக்க வல்லுனர்கள் ஞானவான்கள் நிறைந்த இடமாக இந்த பெர்கமோ இருந்தது. அந்த காலத்திலேயே பெரிய நூலகம் அங்கு இருந்திருக்கிறது. ரோமர்களின் 2வது ஆட்சி தலைநராக அது இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கும் அந்நிய தேவதைகளை தொழுது கொள்ளும் ஆலயங்களால் நிறைந்திருக்கிறது. பாபிலோன் என்று சொல்லப்படும் பயங்கரமான அந்த இடத்திலிருந்து சாத்தானுக்கு ஆராதனை செய்த சாத்தானின் கூட்டத்தை அவர்கள் அங்கிருந்து துரத்து விட்ட பொழுது அந்த கூட்டம் இந்த பெர்கமோ வந்து அங்கு ஆலயத்தை ஸ்தாபித்து சாத்தானை தொழுது கொண்டு இருந்ததை கண்டுதான் இந்த இடத்தில் இருக்கும் சபையை குறித்து தேவன் பாராட்டுகிறார். மிகவும் ஞானமும் வேகமும் திறமையும் அறிந்த அதிகமாக இருந்த ரோமர்கள் கிரேக்கர்கள் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் சாத்தானின் கேளிக்கைகளால் நிறைந்த ஒரு கூட்டம். இவைகளுக்கு நடுவில் இந்த சிறிய சபை கிறிஸ்துவ நாமத்தை பிடித்து கொண்டிருப்பதை கிறிஸ்து இங்கு காண்கிறார். இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் இந்த கிறிஸ்துவ சபை ஆத்மாவை ஆதாயப்படுத்த முயல்வதை இங்கு அவர் காண்கிறார். என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றும் அதே நிலை காணப்படவில்லையா? இந்த உலகத்தின் அதிபதி சகல அசுத்தத்தையும் அக்கிரமங்களையும் கொடுமைகளையும் கட்டவிழ்ப்பதை நாம் காண்கின்றோம். நீதி நியாயங்கள் புரட்டப்படுகின்றன. எங்கும் ஏழை எளிய மக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். அவருடைய கூக்குரல் காதில எந்த அரசாங்கத்திற்கோ மற்றவர்களுக்கோ கேட்கவில்லை. காரணம், இது உலகத்தின் அதிபதியின் காலமாக இருக்கிறது. வேதத்தில் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 5:8 முன்பகுதியும் பிரசங்கி 3:16. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. பிரசங்கி 8:16. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் அங்கே நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்த சாலமோனுடைய காலத்திலேயே அவ்வாறு இருக்கும் என்றால் எப்படி இருக்கும்? கிறிஸ்து கூட அப்படி வாதிக்கப்பட்டார் அல்லவா? அங்கே பிலாத்துவுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அநியாயமான ஒரு நியாய தீர்ப்புக்குள் ஆனார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? முற்காலத்தில் இப்படி இருக்கும் என்றால் இக்காலத்திலே சொல்லவா வேண்டும்? பச்சை மரத்துக்கு இவர் செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று கிறிஸ்து சொன்ன காரியங்களை மறந்து போய்விடக்கூடாது. பவுலோப்போஸ்தலர் சொல்லி எழுதிய பிரகாரம் வருண கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொன்ன வசனத்தையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. சாத்தான் ஏதோ கட்டப்பட்டு இந்த நரகத்தில் இருக்கிறான் என்று நினைத்து விட வேண்டாம். அவன் பிரபஞ்சத்தின் தேவனாகத்தான் அவன் இருக்கிறான். மனிதருக்குள்ளே குரோதங்களையும் வெறுப்புகளையும் கொலை வெறிகளையும் அவன் இன்றும் விதைத்து கொண்டுதான் இருக்கிறான். இன்று எத்தனை குற்றமற்ற இரத்தங்கள் சிந்தப்படுகிறதை நான் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலும் நியூஸ்களிலும் நாம் கேட்டு மனம் பதவதைக்கவில்லையா? நமக்கு மதத்திற்காக, பணத்திற்காக, சொத்துகளுக்காக, மாம்ச ஈட்சிகளுக்காக எத்தனை குற்றமற்ற இன்னசென்ட் உயிர்கள்
இன்று கொல்லப்படுகின்றன. உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் இவ்வித கொடிய காரியங்கள் நடப்பதை நாம் காண்கின்றோம். ஏனென்றால் உலகத்தின் அதிபதியின் காலமாக இருக்கிறது. இன்று மனிதனுக்கு வேண்டியதெல்லாம் ஐஸ்வர்யம், பணமும் வசதிகளும் தான். வசதியான வாழ்க்கை, பணம் குளிக்க வேண்டும், இவைகள் கூட வரும்பொழுது உடன்தானே வருவது மாம்சத்தின் இச்சைகள். இதற்காக அல்லவோ இந்த தேசங்கள் எந்த ஒரு நாடும் பணத்தை முன்குறியாக வைத்து தொழிலையும் சுற்றுலாவையும் கூட்டுகிறோம் என்று கூட்டிக் கொண்டு அந்த இடங்களில் கேளிக்கை விடுதிகளையும் நைட் கிளப்பையும் ஆரம்பித்து துன்மார்க்கத்தை பரப்புவதை நாம் எல்லா தேசங்களிலும் நாம் காண்கின்றோம் அல்லவா? பெர்கமு சபையிலே இருந்த இடமும் இப்படிப்பட்ட இடத்தில்தான் இருந்தது. இருந்தாலும் அதை சுவிசேஷத்தை அறிவிப்பதை அது தவிர்க்காது அது தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருந்தது. இந்த கிறிஸ்து நாமத்தை தரித்து கொண்டுள்ள ஒவ்வொரு சபையும் இந்த சவாலை சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி இருக்கும் என்றால் இன்று எப்படிப்பட்ட சவாலாக அது இருக்கும்? நாளை, அதாவது நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச சோதனைக்குள்ளாக செல்ல இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு அது அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்க போகிறது. அடுத்த தலைமுறை சபை தலைவர்களே, அதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நாம் சந்தித்திராத, நாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சவால்களை நாளை நம் பிள்ளைகளும், அடுத்த தலைமுறை விசுவாசிகளும், அடுத்த தலைமுறை சபைகளும் சந்திக்க இருக்கின்றன. அனைத்து சபைகளுக்கும் புதுமையான ஒரு சவாலை வரும் நாட்களிலே சமாளிக்க வேண்டியது இருக்கும். முன்பு சபை என்றால் ஓர் போதனை, ஓர் சத்தியம் என்று இருந்தது. இந்த லாக்டவுன் பீரியடில் ஜூமிலும் மற்றும் அநேக சோசியல் மீடியாக்களிலும் தொழில்நுட்பத்தின் காரணமாக மூளை முடுக்குகளிலே இருக்கிற போதனைகள் எல்லாம் வீடுகளுக்குள்ளாக, விசுவாசிகளின் மனதிற்குள்ளாக சென்று அடைந்து விட்டன. ஆவிகளை பகுத்தறியத்தக்க ஆவிகளை உடையவர்கள் மட்டுமே எது சத்தியம், எது சத்தியமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சாத்தானும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்வான் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பாலாக மாறிவிட முடியாது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதையும் மறந்து போய்விடக்கூடாது. தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறீர்களா? ஒரு வாலிப கிறிஸ்தவ பெண்ணுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு வேலை கிடைத்தது. அவர் திறமைசாலியான பெண். கூடிய விரைவில் நல்ல ஒரு நிலைமைக்கு அவள் சில மாதங்களில் அவருடைய திறமையை கண்டு வைத்தினார்கள். ஒரு நாள் அதோடைய டைரக்டர் அவளை அழைக்கிறாள். அழைத்து, நாளை இரவு ஒரு பெரிய கம்பெனியோட நாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண இருக்கிறோம், அதற்கு நீ வர வேண்டும். அந்த இரவு பார்ட்டியில் சில முக்கியமான ஆட்கள் வருவார்கள். அவர்கள் கேட்டபடி நீ நடந்து கொள்ள வேண்டும். மற்றும் நீ இன்று தயார் செய்ய உள்ள அந்த கான்ட்ராக்ட் நான் எவ்வாறு சொல்கிறேனோ அதன்படி நீ தயாரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவளை பார்த்து அமைதியாக சிரித்து விட்டு, ஐயா, நான் ஒரு கிறிஸ்தவ பெண், இந்த 2 காரியங்களும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு மெதுவாக கதவை திறந்து சென்று விட்டாள். அவளுக்கு நடந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம், வேலை போயிருக்கும். ஆனால் அவள் யாருக்காக நின்றாளோ அந்த இரட்சகர் அவளை கைவிடாமல் அவளை இன்னும் அதிகமாக உயர்த்தி விட்டார். தம்பி துரை எடுத்த செய்தியில்
ஒரு சவால்கள் மிகுந்த காலங்கள் என்ற தலைப்பில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எடுத்தது போல அதிக சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் சகல முனைகளும் இருந்து நாம் சந்திக்க எதிர்நோக்க ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். அது நம்முடைய தனிப்பட்ட ஜீவமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய பொருளாதாரக்கான காரியமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சமுதாய காரியமாக இருக்கட்டும். we are in a new நார்மல் லைஃப் என்று சொல்லுகிறார்களே, அவ்வாறு ஒரு நியூ நார்மல் லைஃபுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதுவரை சந்தித்திராத சோதனை காலங்களாக இவைகள் இருக்க போகின்றன. இவைகளை மத்தியில் நாம் ஜீவித்தாலும் நம்முடைய ஆத்ம மணவாளன் நம்மோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்திருப்போம் என்றால் அது நிலைநிறுத்துவதாக இருக்கும். மத்தேயு 28:20 பின்பகுதி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அது மட்டுமல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். பாடுகளும் சவால்களும் உண்டு, வருநாட்களே 100% உண்டு. அது ஒரு உத்தம விசுவாசிக்கு 1000 மடங்கான சவால்கள் உண்டு. இவைகள் மத்தியில் அவனுடைய கரங்களை பிடித்து நடத்தும் ஆத்ம மணவாளன் கிறிஸ்து அவனோடு இருந்து அவனை காத்து வழிநடத்தி வெற்றி சிறக்க அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். அதையும் அறிந்திருக்கிறேன். நீ இந்த காலகட்டத்தில், இந்த சூழலில், இந்த நியூ நார்மல் லைஃப் என்று சொல்லும் காலகட்டத்தில், இந்த பொருளாதார சீர்குறை மத்தியில், இந்த வேலை இழப்பு காலத்தில், இந்த வைரஸுடைய கொடிய தாக்கத்தின் பயத்தினால் நிறைந்திருக்கும் அந்த காலத்தில் நீ என்மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தை, உறுதியை காண்கிறேன் மகனே மகளே என்று அங்கு சொல்கிறார். சகிக்கக்கூடாத அளவுக்கான உபத்திரங்களை இந்த சபை சாத்தானின் சிம்மாசனத்தின் அருகே இருந்து எதிர்கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தின் உறுதியாக மறுதலியாமல் இருந்தார்கள். 1950 முதல் 1953 நடந்தறிய கொரியன் வார், கொரிய யுத்தம் என்று சொல்வார்கள். அதில் ஒரு அமெரிக்க பைலட் கேப்டன் B-29 என்ற பாம்பரில் சென்று பொழுது எதிரியின் தாக்குதலுக்குள்ளாகி அந்த விமானம் கீழே விழுந்தது. விழும் பொழுது அதிலிருந்த கேப்டன் ஆகிய தியோடர் ஹாரிஸ் என்ற விமானி அவர் பாராசூட் மூலமாக தரையிறங்குகிறார். உடனே ரெட் ஆர்மி என்று அழைக்கப்படும் சீன இராணுவம் அவரை கைது செய்து 14 மாதங்கள் அவரை கொடுமைப்படுத்தியது. டஞ்சன் என்று சொல்லப்படும் ஒரு இருட்டு அறையில் அடைத்து ஒவ்வொரு நாளும் அவர் காலையில் ஒரு கம்பியை கொண்டு வந்த சகத்திலே குத்தி ஒரு பேப்பரை காட்டி, இதில் கையெழுத்து போட்டால் உன்னை விடுதலையாக்கி விடுவேன் என்று. அந்த பேப்பரில் இருந்தது, நாங்கள் அமெரிக்கர்கள் வேணுமென்றே தான் இந்த தேசத்தில் நாங்கள் வைரஸ் கிருமிகளை விமானத்திலிருந்து நாங்கள் தெளித்தோம் என்றிருந்தது. அது உண்மை இல்லாதிருந்ததுனால அவர் அதில் கையெழுத்திட மாட்டேன் என்று சொன்னதுனால அப்படிப்பட்ட உபத்திரம். ஒரு இராணுவ தளபதி தன் தேசத்திற்காக வைராக்கியம் காட்டுவார் என்றால், நாம் ஜீவுள்ள தேவனுக்காக எம்மட்டம் வைராக்கியம் நாம் காட்ட வேண்டியிருக்கும். அந்த ஆர்மி கேப்டன் பார்த்து உபத்திரங்களை பார்க்கலாம் நாம் அதிகமாக நாம் உபத்திரப்படுகிறோம் இல்லை. அதே சமயத்தில் இந்த பெர்கமு சபை அந்த கேப்டன் சந்தித்ததை காட்டிலும் கொடுமையான காரியத்தை அது சந்திப்பதாக இருந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தை அது காத்து கொண்டது. அங்கு கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டிருந்த ஊழியன் அந்திப்பா என்பவரை அன்று கொன்று விட்டார்கள். அந்த ஊழியனை
அந்திப்பா என்பது அவருடைய உண்மை பெயராக இருக்காது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அக்காலத்தில் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பவர்களை அவர்கள் அந்திப்பா என்று அழைப்பார்களாம். அந்திப்பா என்றால் நீதிக்காக போராடுகிறவன், அதாவது அநீதியை எதிர்த்து தேவனுக்காக மரிப்பவன் என்பதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு போதகர் இந்த பெர்கமு சபையில் இருந்ததை அந்த சாத்தானின் கூட்டத்தார்கள் கொன்று விட்டார்கள். இருந்தாலும் இந்த சபையார் அப்படிப்பட்ட ஊழியனை இழக்க கொடுத்தாலும் அவர் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்ததை தான் காண்பதாக இங்கே கூறுகிறார். இன்று கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் காட்டும் பொழுது உலகம் மட்டுமல்ல, நம்முடைய கூட இருப்பவர்கள், நம்முடைய குடும்பத்தாரும் எதிர்க்கலாம். இதனை குறித்து தான் நம்முடைய இரட்சகர் சிறப்பாக சொல்லியிருக்கவில்லையா? மத்தேயு 10:36-37. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எவ்வளவு திட்டமாக அவர் சொல்லியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்காக உறுதியாக நிற்கும் பொழுது சில வேளைகளில முழு உலகமும் நமக்கு எதிராக வரலாம். காரியங்கள் நாம் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் இருக்கலாம். அப்பொழுது 1 யோவான் 1:4 கடைசியில் உலகத்தில் இருக்கிறவன் உங்கள் இருக்கிறவர் பெரியவர், பச்சை மரத்துக்கு இவர் செய்தா பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டேன் என்ற வசனம் நம்முடைய காதுகளில் ஒலிப்பதாக இருக்க வேண்டும். பெர்கமு சபையின் ஊழியன் அந்திப்பா அவரை இரத்த சாட்சியாக கொன்று போட்டதினால அந்த சபை சோர்ந்து போய்விடவில்லை. காரணம், அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். கிறிஸ்து கூறி சென்றிருந்த யோவான் 12:24 அவர்கள் விசுவாசித்தார்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாக மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதை. இரண்டாவதாக, அந்த சபையில் இருந்த குறை. முதலிலே அந்த சபையில் இருந்த சூழ்நிலையை கிறிஸ்து கண்ணோக்கியவராக அதை பார்த்து, நீ சாத்தானுடைய சிம்மாசனத்தில் அருகில் இருந்தாலும் உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்கிறாயே, நீ செய்யும் கிரியை காண்கிறேன் என்று சொன்னவர், அதன் பின் அதில் காணப்பட்ட தன் வெறுக்கும் 2 தவறான போதனைகளை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் வசனம் 14-15 நாம் காண்கின்றோம். வசனம் 14-15 வாசிக்க கேட்போம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இங்க பார்க்கும் பொழுது பிலேயாமின் போதனைகள் விக்கிரக வேசித்தனத்தை சத்தியத்தோடு கலந்து போதிக்கும் கூட்டம் அங்கு இருந்தது. நிக்கோலாய் மத போதனை, இது விசுவாசமும் வேண்டும் கிரியையும் வேண்டும் என்று போதிக்கும் கூட்டம் 2 அங்கு இருந்தது. இந்த நிக்கோலா அப்போஸ்தலர் 6:5 சபையார் தெரிந்து கொண்ட ஒரு மூப்பன்தான். ஆனால் அந்தியோகியா என்ற விக்கிர ஆராதனை நிறைந்த இடத்திலிருந்து வந்திருந்ததுனால பிற்காலத்தில் அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடு தன்னுடைய பாரம்பரியான அந்த விக்கிர ஆராதனையும் இதில் கலந்து போதிசித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று கூட சபைகளில் இப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிலரினால முழு சபையும் பாதிக்கப்படுவதாக இருக்கும். இங்கு கிறிஸ்து குறிப்பிட்டுள்ள இந்த 2 தவறான போதனைகளை பற்றி விரிவாக பார்ப்போமா? முதலாவதாக பிலேயாமின் போதனை. மிகுந்த அற்புதங்களாலும் ஓங்கிய புயத்தினாலும் அடையாளங்களினாலும் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட தேவசேனை இஸ்ரேல் மக்கள் மோசையின் தலைமையின் கீழே தங்களுக்கு வாக்குரைத்த பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு, கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் வழியிடந்து வந்த பொழுது வழிகளிலே இருந்த தேசங்களை எல்லாம்
அவர்கள் மேற்கொண்டார்கள். தேவ பலன் அவளோடு இருந்ததினால மேற்கொண்டார்கள். தொடர்ந்து இவ்வாறு தேசங்களை மேற்கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது அதை கண்டு பயந்த மோவாபின் ராஜா பாலாக் ஒரு காரியத்தை சற்பனையாக செய்தான். எப்படியாவது இந்த ஜனங்களை தடுத்து விட வேண்டும் என்று அவன் ஒரு உபாவ தந்திரம் செய்து உலக தீர்க்கதரிசி, அந்த தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல, உலக தீர்க்கதரிசியாக இருந்த இந்த பிலேயாமை அவன் கூலி பொருத்துகிறான். உனக்கு அதிக பணம் கொடுப்பேன், இந்த பரிசு கொடுப்பேன் என்று சொன்னதும் அந்த தீர்க்கதரிசி உடைய அந்த பிலேயாமுடைய மனம் பணத்தின் மேல் சென்று விட்டது. ஆனால் தேவன் இடைபடுகிறார், அது என்னுடைய ஜனம், நீ அவரை சபிக்க கூடாது என்று. ஆனாலும் அவருடைய மனம் தொடர்ந்து அந்த பணத்தில் இருந்ததினால மீண்டும் மீண்டும் அந்த பாலாக் ராஜா நான் தனக்கு இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் சொல்ல சொல்ல அவன் புறப்பட்டு தேவ ஜனத்தை சபிக்க அவன் ஒரு கழுதையின் மேல் ஏறி செல்கிறான். ஆனால் அந்த கழுதை கூட நின்று விட்டது. ஏனென்றால் அதை கண்களுக்கு முன்பாக உருவிய பட்டயத்தோடு தேவதூதன் இருப்பதை கண்டேன். அதன் பின்பாக இந்த பிலேயாம் உணர்த்தப்பட்டானா? இல்லை. தொடர்ந்து செல்கிறான். அவளை சபிக்க ஆண் வாயை திறக்கும் பொழுது ஆண் வாயிலிருந்து சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதங்களையும் நம்முடைய இரட்சகர் வர இருக்கும் நாளை குறித்தான தீர்க்க தரிசனங்களையும் விடுதற்கான வார்த்தைகள் விடுவதை நாம் அங்கே எண்ணாகமத்தில் நாம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடியும். இருப்பினும் பாலாக் தொடர்ந்து ஆசை மூட்டியதினால ஒரு சற்பனையை அவன் செய்து விட்டான். இஸ்ரவேல் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களுக்குள்ளே பாவத்தை உண்டாக்கிவிடு, அப்பொழுது அவர்கள் மத்தியில் இருந்து தேவனுடைய பிரியமும் வல்லமையும் நீங்கிவிடும் என்று சொல்லி ஒரு சற்பனையை செய்தான். அது அவர்களை விக்கிர ஆலயங்களுக்கு அழைத்து விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட வைத்து அந்த விக்கிர ஆலயங்களுக்கு பக்கத்திலே இருக்கும் வேசிகளோடு அவர்களை இணைத்து அவருடைய பரிசுத்தத்தை கெடுத்துவிடு என்று. அவ்வாறே அவன் செய்து அதில் வெற்றியும் கண்டான். அன்று நாளில் ஒரு பெரிய இழப்பு, 25,000 பேர் கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இவைகள் அனைத்தும் என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடியும். ஆதி அப்போஸ்தலன் போதில் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டிருந்த அந்த பெர்கமு சபையில் இப்பொழுது பீலேயாமின் போதனைகளை போன்ற போதனைகளும் கலந்து விட்டதாக இருப்பதைத்தான் காணுவதாக இரட்சகர் எச்சரிக்கிறார். இன்றைய கிறிஸ்துவ சபைகளில் நிலை குறித்து கர்த்தர் என்ன கூற முடியும்? ஒரு காலத்தில் கிறிஸ்துவ சபைக்கு எதிராக கடந்த கொடிய உபத்திரங்களை சபை மேற்கொண்டது. வறுமைகள், தரித்திரங்கள் மேற்கொண்ட பொழுது அதையும் சபை மேற்கொண்ட தேவன் கிருபை செய்தார். நாசிச கம்யூனிச கொள்கைகள் சபையை எதிர்த்த பொழுது அதையும் சபை மேற்கொண்டது. தீவிரவாதம் தாக்கிய பொழுதும் சபை மேற்கொண்டது. இதை கண்ட சத்துரு என்று பண மழையினால சபையை வழி தப்பி போக செய்து விடுகிறான். சகல வசதிகளையும் கொடுத்து எளிய தேவனுடைய சபையை வழி தப்ப செய்கிறவனாக அவர் மாறிவிட்டார். மக்களை மதிமயக்க செய்யும் பரவச ஆராதனைகள், நயவஞ்சகமான சுகபோக பிரசங்கங்கள், தனி மனிதனை துதிபாட செய்யும் காரியங்கள், வெளியே கூறுவது இளைஞர்களையும் புது சந்ததியையும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு ஆட்டமும் பாட்டமும் புகையும் காதை பிளக்கும் இசையும் வேதத்துக்கு புறம்பான ஆராதனையாக மாறிவிடுவதை நான் காணவில்லையா?
அந்த 1 ராஜாக்கள் 18 வானத்திலிருந்து அக்கினியால் உத்தரவு கொடுக்கும் தெய்வமே தெய்வம் என்ற சவாலை ஏற்று 2 கூட்டத்தார்கள் செயல்பட்டார்கள். ஒரு பக்கம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், தோப்பு விக்கிரக ஆராதனை தீர்க்கதரிசிகள் 4 பேர் ஆக 850 பேர். மறுபக்கமோ ஒரே ஒரு தேவ மனிதன் எலியா. இந்த 850 விக்கிரக தீர்க்கதரிசிகள் காலை முதல் மாலை வரை கத்தினார்கள், கூக்குரலிட்டார்கள், ஆட்டம் பார்த்தார்கள். ஒரு பதிலும் இல்லை. அதே சமயத்துல கர்த்தருடைய தாசன் எலியா ஒரு சிறிய ஜெபம். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். உடனே வானத்திலிருந்து அக்னி வந்து பட்சித்து போட்டது. அந்த பலியை சோர்ந்த வாசனை அதை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதை கண்ட மக்கள் உடன்தானே அங்கு மூங்குப்புற விழுந்து என்ன செய்தார்கள்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். இன்று உலகம் சபைக்குள் கலந்து விடவில்லையா? இன்று போதகர் விசுவாசிகள் அணி உடையை குறித்து எச்சரித்து பேசினால் அது குற்றம். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் அது குற்றம். சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கும் பொழுது என்ன பழங்காலத்து பிரசங்கங்கள், இதை யார் கேட்பார் என்று பரிகசிக்கும் ஒரு கூட்டம். காரணம், உலகம் சபைக்குள்ளாக கலந்து விடுவதனாலே. 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இவ்விதமான கள்ள போதகைகள் எல்லாம் ஒரு விசுவாசியின் ஜீவியத்தை மணல் மேல் கட்டி எழுப்பப்படும் வீட்டை போல அது மாற்றி விடுகிறது. மாறாக சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்து கடிந்து கொண்டு அதே நேரத்தில் வேத வார்த்தையின்படியே உற்சாகப்படுத்தி எவ்வித கஷ்டங்கள் மத்தியிலும் சொந்த போகாதே மகனே, உன்னை அழைத்தவர் உண்மையோடாக இருக்கிறார். உன்னை போல நம்மை போல பாடுபட்ட ரட்சகனம் இருப்பதுனால அவர் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் உன்னை நிலை நிறுத்துவார், அவர் உன்னை காத்து நடத்துவார் என்று சொல்லி ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நிலைநிறுத்தும் போதனைகளை, அப்படிப்பட்ட போதனைகள் தான் கற்பாறையின் மேல் கட்டி எழுப்பப்படும் ஒரு சபையாக, ஒரு விசுவாசியின் ஜீவமாக அமைமே தவிர மற்றபடி அல்ல. இந்த மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை கள்ள உபதேசங்கள், பரவச ஆராதனைகள், போதனைகள் சபையை தடுமாறச் செய்திருக்கின்றன. இவர் அனைத்தையும் கிறிஸ்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த லாக்டவுன் காலத்திலாவது சபைகள் அனைத்தும் மாதக்கணக்காக பூட்டப்பட்டிருந்த காலத்திலாவது சபைகள் உணர்ந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். நம் இந்திய தேசத்தில் சபைகள் திறந்து விட்டன. ஆனால் இன்னும் நாம் இருக்கின்ற வளைகுடா பகுதியில் முக்கியமாக இந்த சார்ஜா துபாயில் வழக்கமான ஆராதனை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. தேவ ஆலயங்களுக்கு போக வேண்டும் என்ற வாஞ்சி இருக்கிறது. திறந்திருந்த பொழுதுல மட்டும் வாஞ்சியை நாம் காட்டினோம். ஆலயங்களுக்குள்ளாக கள்ள உபதேசங்கள் மட்டும் பிரவேசிக்கவில்லை. கடந்த ஆண்டிலே பார்த்திருப்பீர்கள், டிவியில் விக்கிரகங்களை மேலை நாடுகளில் ஆலயத்துக்குள் கொண்டு வந்த காட்சியும் நாம் பார்த்தோம். என்ன ஒரு வேதனை! இதையும் தேவன் கண்டு கொண்டுதான் இருக்கிறார். நிக்கோலாய் மத போதனை அடுத்ததாக பார்க்கிறோம். இந்த பெயர் எப்படி வந்ததென்று முன்பே பார்த்தோம். மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சட்ட திட்டங்கள், கொள்கைகள். ஒரு காலத்தில் சபை விசுவாசிகள் வேதத்தை வைத்திருக்கக்கூடாது, வேதத்தை வாசிக்கக்கூடாது, தேவனோடு நேரடியாக ஜெபத்தில் உறவாடக்கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் இருந்தன.
அதனை எதிர்த்துதான் 1517 மார்ட்டின் லூத்தர் புரட்சி செய்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற கோஷத்தோடு புராட்டஸ்டன்ட் சபையை அவர் தோற்றுவித்தார். அதிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆவிக்குரிய சபைகள் தோன்றின. இது ஒரு பக்கம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அநேக மனித கோட்பாடுகள், தனி மனித துதிபாடுதல், அதிகார துஷ்பிரயோகங்கள், அதாவது சபைக்குள் தேவன் விதித்த தலைமை தத்துவத்தை எதிராக செயல்படும் காலகட்டத்துக்குள்ளாக சபை வந்து ஒரு அரசியலை போல பணத்திற்காகவும் பேருக்காகவும் தனக்கேற்ற ஆட்களை தெரிந்து கொள்ளும் காலகட்டத்துக்குள்ளாக சபை கடந்து சென்று விடவில்லையா? இதனை நம்முடைய சபையில் இருக்கும் சில காரியங்களை குறித்து நவம்பர் டிசம்பரில் நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்ற நற்சாட்சி பெற்றிருந்தால்தான் அந்த காலத்தில் அப்போஸ்தலர் பார்க்கிறோம், பந்தி விசாரிப்பதற்கு கூட அவளுக்கு தகுதி இருந்தது என்று பார்க்கிறோம். இன்றைய நிலைமையை நாம் அறிவோம். உள்ளான ஊழிய வாஞ்சி கொண்ட அநேக பிள்ளைகள் ஒதுக்கப்படுகிறார்கள். காரணம் உள்நோக்கம். இப்படி இல்லாத சங்கீதம் 133 காணப்படும் ஐக்கியம், தலைமை தத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து அனைவரும் இணைந்து செயல்பட்டால் என்ன ஒரு மகிமையாக கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கும். கிறிஸ்துவே சபைக்கு தலையானவர் என்ற சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். வேதத்தில் காணப்படும் சத்தியம்தான் சபையின் கட்டளைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியாருடைய பலத்திலும் ஒத்தாசையில்தான் சபை வளர வேண்டும். அது போதகராக இருக்கட்டும், மூப்பராக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், அனைவரும் சபையின் சேவகர்களே, வேலைக்காரர்களே என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபம் என்ற கயிற்றினால தேவனோடும் சபையோடும் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தன் மனவாட்டியாக சபை கிறிஸ்து பூமியில் விட்டு சென்றதே இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாகும். உப்பு சப்பு இட்டிருக்கும் இந்த ஸ்தாபனங்கள் மத்தியில் ஒரு உப்பால் சாரணம் ஏற்றப்பட்ட ஒரு சபையாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன் மனவாட்டியை அவர் இங்கே விட்டு சென்றிருக்கிறார். கிறிஸ்து பரமேறி சென்ற பின் இந்நாள் வரை கிறிஸ்தவ சபை சரித்திரத்தை 7 காலகட்டமாக பிரிக்கிறார்கள். ஒன்று அப்போஸ்தலரின் காலம், கிபி 30 முதல் கிபி 300 வரை. இரத்த சாட்சிக்குள்ளான சபை கிபி 100 முதல் 313. ஒத்துப்போன சபை கிபி 314 முதல் 590. ரோம கத்தோலிக்க சபை 590. மறுமலர்ச்சி காலம் 1517 எழுப்புதல் சபை கிபி 1700 முதல். லௌகீக உலகம் கலந்த சபை கிபி 1900 முதல் என்று. இதில் 10 காலகட்டங்களில் சபை கொடுமையான இரத்த சாட்சிகளுக்குள்ளாக கடந்து சென்று என்று குறிப்பிடுகிறார்கள். விதமான உபதேசங்கள், பாடுகள் அனுபவித்த தப்பித்த சபைகளைப் போல அந்த காலத்தில் இந்த பெர்கமோ சபை கண்ட தேவன் இன்னும் அதை எச்சரித்தாலும் அதை பாராட்டினாலும் அதே தேவன் நம்மையும் பாராட்டி எச்சரித்து நம்மை நோக்கி கொண்டுதான் இருக்கிறார். மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 2:16 வாசிக்க கேட்போம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இங்கு கிறிஸ்து நான் நியாயம் தீர்க்க வருகிறேன் என்று கூறுகிறார். யாரை? அந்த சிறு சபைக்குள்ளாக இந்த விசுவாசிகளை எதிர்க்கும் கூட்டத்தோடு. மனம் திரும்ப இல்லாத பட்சத்தில் என்று அங்கே எச்சரிப்பதை பார்க்கிறோம். இன்று கிறிஸ்து இயேசு தாம் கூறியுள்ள பட்டயத்தோடு நம் சபையில பிரவேசிப்பார் என்றால் நம் ஒவ்வொரு நிலைமை என்னமாக இருக்கும்? 1 பேதுரு 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்?
மனம் திரும்புதல் என்றதும் ஏதோ ஒரு நாளில ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் சென்றதுனால அல்லது வசனத்தில் தொடப்பட்டதுனால அது உபத்திர காட்டத்தில் அதை ஜெபித்து அதை மேற்கொண்டதுனால ஏற்பட்ட ஒரு அனுபவமாக மட்டும் நாம் நினைத்தால் நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோம். மனம் திரும்புவது நல்லது. ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்த பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு புது மனிதனாக நல்லது. அதோடு அல்ல நம்முடைய ரட்சிப்பு. இந்த மனம் திரும்புவதிலிருந்து ஒவ்வொரு நாளும் அதை நடைபெறும் காரியமாக அது இருக்க வேண்டும். ரட்சரை ஏற்றுக்கொண்டது நல்லது. அதே சமயத்தில் சுத்திகரிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் அது இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருடைய உள் நினைவுகளையும் உள் நோக்கங்களையும் நாமும் தேவனும் தாம் அறிவோம். அவ்விதவே நம்முடைய ஒவ்வொருடைய உண்மையான ஆவிக்குரிய ஜீவத்தின் நிலைமையும் நாமும் தேவனும் தான் அறிவோம். இந்த பெருகுபோ சபையில வெளியில் மனம் திரும்பியது போல் காட்டி கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை பார்த்துதான் இரட்சகர் இவ்விதம் குறிப்பிடுகிறார். மனம் திரும்புதல் என்றதும் பாவத்திலிருந்து மட்டுமல்ல, மனம் மேட்டிமையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். பொய் நாவிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். துர் ஆலோசனை உருவாக்கும் இருதயத்தை நாம் கடைய வேண்டும். தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்களிலிருந்து திரும்ப வேண்டும். ரத்தம் சிந்தும் காய், ரத்தம் சிந்த ஏதோ கொலை அல்ல, மற்ற உள்ளத்தை பாதிக்கப்படத்தக்கதாக, உள்ளத்திலிருந்து ரத்தம் வரத்தக்கதாக சில நேரங்களிலே நடந்து கொள்கிறோமே, பேசுகிறோமே. அவையிலிருந்து சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இவைகள்லாம் தேவன் வெறுக்கும் காரியங்கள் என்று நீதிமொழிகளில் நாம் காண்கின்றோம். இந்த மாம்ச குணமுடையவர்கள் மற்ற விசுவாசிகளையும் விரைவில் கெடுத்து விடுவார்கள். இதனை போல் அப்போஸ்தலர் கொரிந்து விசுவாசிகளுக்கு எச்சரித்து வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் அது கெட்டு போக செய்யும். காரணம், மாம்ச இச்சை கொண்ட சிலர் அன்று கொரிந்து சபையில விசுவாசிக்குள் காணப்பட்டதினால பவுல் விதம் அங்கு எச்சரிக்கிறார். எல்லா உள்ளங்களின் நினைவுகளும் சிந்தனைகளையும் உருடுவதற்கான கண்களை உடைய நம் இரட்சகர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு கடந்து வா என்றால் நம் நிலைமை என்னவாக இருக்கும்? அவரின் கோபத்திற்கு தப்பவல்லவோ, நம்மை பரிசோதித்துக் கொள்ள அல்லவோ, தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு அதில் வழி நடக்க அல்லவா இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனங்களை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்து சென்றிருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் நான் வாசித்து அல்ல, தியானித்து, ஏனென்றால் தியானிக்கும் பொழுது அதில் ஒரு கண்ணாடியை போல நம்முடைய ஆய்வுக்குள்ள நிலைமை அது காட்டுவதாக அமைந்து விடுமே. அதை காட்டும் பொழுது மனசாட்சியில நாம் குத்தப்பட்டவர்களாக தெய்வ சமூகத்தில் கதறி அறிக்கை செய்யும் பொழுது அந்த மனம் திரும்புதல் என்ற ஒன்று தொடர்ந்து நம்முடைய ஜீவிதத்தில் நடைபெறுவதாக இருந்து நம்முடைய மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் அது கட்டுப்படுத்தி பரிசுத்தத்தை நம்மை வளரச் செய்யத்தக்கதாக, தேவனுக்குள்ளாக கனி தரத்தக்கதாக, வேரூன்றி நம்மை வளர்க்கத்தக்கதாக இருக்குமே. அப்படிப்பட்ட இந்த பரிசுத்த வேதத்தை எம்மட்டும் நாம் வாஞ்சித்து நேசித்து அதில் தியானித்து கழிவுகளாக இருக்கிறோம். அப்பொழுது மட்டுமே தேவனுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்களாக, மாசற்றவர்களாக, அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு வரும் தேவனுக்கு முன்பாக நிற்க நமக்கு தேவ பலன் கிடைக்கும். பிரியமானவர்களே, பெருகு சபையின் செய்தியை கிறிஸ்து முடிக்கும் பொழுது ஜெயம் கொள்கிறவனுக்கு 2 பொருட்களை தரப்போவதாக கூறுகிறார். வெளிப்படுத்தல் 2:17 மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்றும்,
வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பேன் என்றும். மன்னா, எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்தில் சென்று அடையும் வரை வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இந்த மன்னாவினால அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். இது பார்க்கிறோம், பரத்திலிருந்து பொழிந்தருளப்பட்ட தூதர்களின் உணவு என்று பார்க்கின்றோம். நாம் இந்த உலக வனாந்திரமான ஜீவியத்தில் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக பரம கானான் சென்று அடையும் வரை நமக்கும் தேவன் மன்னாவை பரலோகத்திலிருந்து பொழிந்தளிக்கிறார். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். யோவான் 6:48-50. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. மன்னா அன்று வனாந்திரத்தில் இஸ்ரேல் மக்களின் சரீரத்திற்கு பலனையும் ஜீவனை கொடுப்பதாக இருந்தது. இன்று வானத்திலிருந்து விழுந்த மன்னா நம் உலக ஜீவியத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருந்தாலும் நம் ஆவிக்குரிய ஜீவிலே பலனையும் கிருபையும் கொடுப்பதாக அது அமைகிறது. மன்னாவை ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் சேகரிக்க வேண்டும். ஒரு நாளுக்குரிய அளவாக மட்டும்தான் என்று வேதத்தில் காண்கின்றோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் கிறிஸ்துவோடு உறவாடி ஆடிய புது கிருபைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? அவை காலைதோறும் புதிது என்று புலம்பலில் நாம் காண்கின்றோம். மன்னா அடுத்த நாள் வைத்திருந்தால் கெட்டு போகும். நேற்றைய ரட்சிப்பு, நேற்றைய மனம் திரும்புதல் இன்று பயனில்லை. கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருந்து ஒவ்வொரு நாளும் இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற வார்த்தையின்படி நம்மை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தாக கிறிஸ்து வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பேன் என்கிறார். அக்காலங்களில் இந்த குறிக்கல் 3 வித காரியங்களுக்காக குறிக்கப்படுமா? ஒருவன் கோர்ட்டுக்கு வந்து அவன் குற்றமற்றவன் என்று நீதிபதி சொல்லும் பொழுது ஒரு வெள்ளை கல்லை எடுத்து காட்டுவாராம், அவன் நிரபராது என்பதற்காக. அடுத்ததாக அதே விதமாக இங்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகளை அவர் பரிசுத்தமாக தான் பரலோகம் சென்ற சேர்ப்பேன் என்பதற்காக அது குறிக்கிறார். இந்த இடத்துல வேறுமாக இந்த வெறும் கல் என்று சொல்லப்படும் காரியம் அந்த காலத்தில் எவ்வாறு நாம் இந்த காலங்களில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு உபயோகிக்கிறோமோ அவ்வாறு அந்த குறிப்பிட்ட வெள்ளை கற்களை சென்று பல இடங்களில் பயன்படுத்துவார்களாம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்பதற்கு அடையாளமாக அது இருக்கிறது. அடுத்தாக இந்த குறிப்பிட்ட ஒரு கல்லை சிநேகிதர்கள் எடுத்து இந்த 2ஆக அந்த வெள்ளைக்கல்லை அவர்கள் உடைத்து அதன் மேலே இரகசிய குறிகளை ஒன்றோடு ஒன்று இணையத்தக்கதாக அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அதோடைய சந்ததி மாறினாலும் எந்த காலத்திலாவது அதை உடைய 2 குடும்பங்களோ 2 நபர்களோ சேரும் பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் என்னென்ன தேவைகளோ அவளை சந்திக்க வேண்டியதாக இருக்குமா? அவதமே கிறிஸ்துவண்டை வந்து அவருடைய பிள்ளைகளாக மாறி கிறிஸ்து விரையப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தமாக ஜீவிப்போர் தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதைத்தான் நான் எபிரேயர் 12:24 பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாக தேவன் மாற்றுகிறார். அந்த உடன்படிக்கையை பற்றி நாம் இன்றும் மத்தேயு 26, மார்க் 14, லூக்கா 22, 1 கொரிந்தியர் 17 காண முடியும். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து பின்பு தன்னுடைய வாலிப நாட்களில் வழி தப்பி போன ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில அங்கமானாள். கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டவளாக மாறினாள். ஓடி ஆடி ஆத்மா ஆதாயம் செய்தாள். சிறு குழந்தைகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்தாள். அவளை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க அந்த சபை போதகர் முடிவெடுத்தார். இதனை கண்ட மக்கள் கொதித்து எழுந்தனர். ஒரு பயங்கரமான பாவ பின்னணியை கொண்ட ஒரு பெண் தங்களுடைய போதகருடைய மகனுக்கு மனைவியாக கூடாது, வரும் நாட்களில்
அவருடைய மகன் போதகராக வந்தால் இவர் போதகர் அம்மா என்று ஆகும் பொழுது எங்கள் பிள்ளைகள் எவ்வாறு அவளை போதகர் அம்மா என்று அழைப்பார்கள், இது கூடவே கூடாது என்று கொதித்து எழுந்தார்கள். உடனடியாக அந்த கமிட்டியில் போதகர் அமைதியாக எழுந்து நின்றான். நீங்கள் எதிர்த்து நிற்பது என் வருங்கால மருமகளை பழைய வாழ்க்கை குறித்த ஒரு காரியம் அல்ல, மாறாக கிறிஸ்து இயேசுவின் எவ்வித பாவ கரைகளையும் நீக்க வல்லமை உள்ளதும் மாசற்றமான இரத்தத்தின் மீதான வல்லமை குறித்துதான் நீங்கள் இன்று சந்தேகப்படுகிறீர்கள், அதை குறித்து தான் நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொன்னதும் ஒரே அமைதி. முழு சபையின் கண்ணீரோட தங்களுடைய தவறை உணர்ந்து ஒருமனப்பட்டவனாக தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தினார்களாம். நாம் ஜெபிப்போம். இந்த பெர்கபு சபைக்கு கிறிஸ்து கூறிய எச்சரிப்பு, நீ மனம் திரும்ப. நீ மனம் திரும்பினால் மனவாட்டி. சாத்தானின் சிங்காசனம் இருந்த இடத்துல இந்த செயல்பட்ட இந்த பெர்கபு சபையில சபையின் கிரியைகளை, அதன் விசுவாசத்தை, சகிப்புத்தன்மையை பாராட்டிய கிறிஸ்து அதனை எச்சரித்ததையும் நாம் தியானித்தோம். அதோடு நம் சபையின் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய நிலைமையும் பார்த்தோம். மனம் திரும்பு. ஆம், இது ஏதோ ஒரு நாள் அனுபவம் அல்ல. நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்முடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நடைபெற வேண்டிய ஒரு காரியம். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகிமை தகப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களோடு பேசின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த நெருக்கங்களின் மத்தியிலும் விசுவாசத்தை காத்து கொண்ட சபைப்பான் கண்டது பாராட்டின தேவன், நாங்கள் கடந்து சொன்ன பாதை நீ அறிந்திருக்க கிருபைக்காக நன்றி. எங்களுடைய குறைகளை நீ அறிந்திருக்க கிருபைக்காக நன்றி. ஒருவேளை நாங்களும் உலகத்தோடு ஒத்து போவதாக இருந்தால் தயவாக மன்னிப்பீராக. மனம் திரும்பத்தக்கான உணர்வை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. மனாவை நான் போஷிப்பேன் என்று சொன்ன தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. குறிக்கோளாக எங்களோடு உடன்படிக்கை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இப்படி தகப்பனே, மனபாரங்களோடு, கஷ்டங்களோடு, வேதனையோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். வேலையில் இருக்கும் பிரச்சனைகளுக்காக பிள்ளைகளுக்காக வருகிறோம். பெற்றோர் ஊற்ற உறவுடைய சோவினத்திற்காக ஜிபித்துக் கொண்டு பிள்ளைகளுக்காக வருகிறோம். குடும்ப சமாதானத்திற்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக இங்க இருக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறோம் தகப்பனே. பிள்ளையுடைய நிலைமை காணும் தேவன் இதை சந்தித்து அவருடைய அழுகை ஆனந்த கழிப்பாக மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வழிநடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தை பிடித்துக்கொள்ள கிருபைச்சிங்கப்பா. பிள்ளைகள் சோர்ந்து போறாங்க. என்னோட பொருளாதார சீர்குலைவுகள் சுற்றிலும் நடக்கின்றன. வேலை இழுப்புகள் நடக்கின்றன. பயங்கரமான செய்திகள் காதலை கேட்கிறோம் தகப்பனே. நாங்கள் மனிதர்கள் ஐயா, ஆனால் இது எல்லாற்றையும் மேற்கொண்ட இரட்சகங்களோடு இருக்க கிருபைக்காக நன்றி. அந்த தேவ ஒவ்வொரு பிள்ளையுடைய கரத்தை பிடித்து, மகனே மகனே பயப்படாதே, கலங்காத, நன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக இருக்கிறார். அன்றைக்கு ஆசன் கண்களை திறந்த தேவன் பிள்ளையுடைய மனக்கண்களை திறந்து அவர் காணத்தக்கதாக கிருபை செய்வீராக. மற்றும் நடத்தின அந்த எபனேசர் இம்மானுவேலாக இருக்கிறேன். யெகோவா இந்த பார்த்துக்கொள்ள போகிற கிருபைக்கு நன்றி ஐயா. இந்த நாளில் அநேக நாள் ஜெபித்த நிமித்தமாக இந்த திங்கள் முதல் ஆலயத்தில் ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பிக்க இருக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்கப்பா. அப்பா, நீங்களே சகல பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்தும் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆலோசனை கிருபைகளை கட்டளையிடுவீராக. தேவனுடைய பிரசன்னத்தில் நிறக்க போகிற கிருபைக்காக நன்றி. எங்கள் கூட இருக்கும் பிள்ளைகளுக்காக நன்றி. எங்கள் ஜெபம் தூபாக சமூகத்தில் எடுக்க போகிற கிருபைக்காக நன்றி சேத்திரம் தாப்பனே ஐயா. கொடும் பொழுது அவருடைய எல்லா தீமைகளுக்கும், வியாதிகளுக்கும், பலவீனங்கள், சுவீனங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள விடுமா ஜெபிக்கிறோம். அவர்களின் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபையில் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். சட்டிமத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் நார்மலாக ஆதியில எவ்வாறு ஆலயத்தில் கூடினோமோ அவர் ஒருமித்த கூடி கர்த்தருடைய பந்தி ஆசைத்தும் நாத்தை மயப்படுத்தக்கதான பாக்கியத்தை கூடியவர்களை கட்டிட போற கிருபைக்காக நன்றி. இந்த சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். சகல துதிக நமக்கு செலுத்துகிறோம். எல்லா உலகத்தில் இயேசுக்கு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேண்ட அன்பும்
பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்ய வழியில் பாதுகாப்போம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.